கம்பளே இருக்காது, அது கையில வச்சுட்டாரு. ஒரு ஆயுதம் ஒன்று வேணும். பாருங்க, கையில் என்ன பை, பையில் என்ன கை வருதா? அப்ப எப்பவுமே பிடிச்சுக்கிறாங்களா இல்லையா? ஆனா அதுதான் ஐதீகம். அப்ப நம்மளுக்கு இந்த பஞ்சாயத்து குடும்ப பிரச்சனை ஏதாவதுன்னா யார கூட்டிட்டு போகணுங்க? அதாவது பஞ்சாயத்து பெரிய பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு அவரை கூட்டிட்டு போகணும். இந்த மாங்கல்யம் எடுத்து கொடுக்கறத அவங்க செய்யக்கூடாது. ஏன் அப்படி? அவரே கல்யாணம் ஆகல, அவரே எடுத்து கொடுத்து எப்படி வாழுங்க? புரிஞ்சுங்களா? மூல நட்சத்திரம் 5ஆவது நெஞ்சப்படுத்த ஆஞ்சநேயர் நல்ல உள்ளம் படைத்தவர் தான். அதனாலதான் என்ன சொல்றாங்க, ஒரு தாலியை கோர்க்கிறது கூட நல்லா வாழ்ந்து குழைச்சு குழந்தை கொஞ்சம் எல்லாம் பிறந்தவங்களை கையில கொடுத்து இந்த தாலியை கோர்த்து மங்களத்தை கட்டுவாங்க. அதானமா? அப்படி இருக்கும் போது கல்யாணம் ஆகாதவங்களுடைய சாமிகள், கல்யாணம் ஆகாத சன்னியாசி கிட்ட நம்ம அதை பண்ணக்கூடாது. இப்ப நீங்க நிறைய பேர் சிவன் கோயில் கட்டுறாங்களா இல்லையா? சிவன் கோயில் யாரை பிரதிஷ்டை பண்ணணும்? ரைட், யாரு பிரதிஷ்டை பண்ணுங்க? முதல்ல சிவன் பிரதிஷ்டை பண்றது யார் பண்ணுவாங்க அந்த காலத்துல? சிவனை லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ண கோயில் ஒரு தர்மகத்தை யார் வேணா எடுத்துக்கலாம். அந்த லிங்கத்தை முறைப்படி பிரதிஷ்டை பண்ணக்கூடியவங்க யாரா போயிடும்? நல்லா கேட்டுக்கங்க. ஏமாந்து சில விஷயங்கள் கரண்ட்ல கை வைக்க கூடாதுங்கிற மாதிரி சன்னியாசிகள் தான் லிங்கத்தை போய் பிரதிஷ்டை பண்ணணும். ஏன் அப்படி? சிவன் சொத்து போல ஆசை நீங்க உருவாக்கி வைக்க முடியாது. அதனாலதான் வாழ்ந்து பொழைச்சு சன்னியாசி ஆகி அவங்க கடவுளுக்கு சொந்தமானவங்களா இருப்பாங்க. குடும்பஸ்தரா இருக்கிறவங்க போய் தொட்டு வச்சாங்கன்னா அவங்க வாரிசுகளை செய்யாம அந்த சிவனுடைய சாப ஆள் வரும், குழந்தைகளுக்கு வரும். அதனாலதான் என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல அகோரிகள், சன்னியாசிகள், சாமியார்கள் எனக்கு இந்த உலகத்துல மனைவி எல்லாம் விட்டுட்டு சிவனை எதிர்த்து இருக்கக்கூடிய சிவன் அடியார்கள், சிவனுக்கு இணையார்கள், இவங்க மட்டும்தான் அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணி கருவறையில வைக்கும் போது அவங்க வைக்கணும். அந்த கணவன் மனைவியா இருந்து வைக்கிறவங்க நம்ம தொட்டு வச்சா நம்ம ஊரே நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறது சரி. அடுத்த வாரிசுகள் அந்த சிவன் கோயில கும்பலிதான் இந்த சாபம் வச்சனம் கொடுப்பதற்கு போவோம். புரிஞ்சுக்கலாமா? நம்ம கும்பிடுறது அனுமதி உண்டு. ஏன்னா ஒரு 90 வாங்கி கூட பேசிட்டு நம்ம சிவனோட சொத்து தான் நம்ம வீட்டுக்கு எடுத்து போய் போட்டு போயிடுவாங்க சில பேர். ஏன்? சிவன் சொத்தை குலநாசம் சொல்லிட்டாங்கல்ல. அதனாலதான் எப்ப போனாலும் ஒரு கருவறைக்கு சொந்தமானவங்க அந்த உயிரை உருவாக்கும் போது எல்லாரும் தள்ளி நின்றுக்கணும். கடவுள் படைச்ச சன்னியாசிகள் இருப்பாங்க, சாமியார்கள் இருப்பாங்க. ஏன் ஆதீனம்னு ஒண்ணு வைக்கிறாங்க அந்த காலத்துல? ஆதீனம் அப்படின்னா அவர் என்னங்க, அவங்க வம்சம் பரம்பரையே கோயிலுக்கு சம்பந்தப்பட்டவங்களா இருப்பாங்க. அவங்க தொட்டு வைக்கும் போது ஒரு 1000 காலம். அப்ப நாம நின்று அதை வழிபாடு பண்ணலாம், தொட்டு கொடுக்கலாம். உயிர் வேறு மண்ணு கூட வைக்கிறீங்க பாருங்க, அந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. அப்ப இதெல்லாம் ஐதீகமா இருக்கா இல்லையா? முன்னோர்கள் அந்த காலத்தை சொல்லி வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த ஐதீகத்துக்குள்ளதான் நம்ம சாஸ்திர சம்பிரதாயம் இருக்கு. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க தெய்வ சக்தியை அதிகமா நீங்க எடுத்துக்கணும். உங்க பவர் நீங்க எழுதாதீங்கம்மா, உங்க பவர் நீங்க வாங்கிக்கணும். உங்க வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய ஒரு காப்பர் பிளேட்ல உங்க ஜாதகத்தை எழுதி டெய்லி 108 பூ உருவேற்றி ஒரு அச்சரமா செஞ்சு நீங்க உங்களுடைய கண் பார்வையில வச்சு தொழில் செய்ய இடத்துல வைங்க. உங்க ஜாதகத்துக்கு பூஜை பண்ணாதான் ஜாதகத்தோட கிரகங்கள் வேலை செய்யும்னு கத்துக்கலாமா? பாருங்க, நவ கிரகம்ங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? சின்னதா 9 கிரகம் வாங்கினீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு வரும். அது ஒரு தட்டுல அந்த ராசி கட்ட மாட்டோம். நீங்க இன்னைக்கு காலையில நம்ம கோச்சாரங்கள் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிரகம் நம்ம ஆபீஸ்ல ஒரு காப்பர் பிளேட்ல ராசி கட்டம் போட்டு எந்தெந்த ராசியில எந்தெந்த கிரகம் நீங்க சஞ்சாரம் செய்தோ அந்தந்த இடத்துல அந்தந்த கிரகத்தை வச்சு அதுக்கு டெய்லி ஒரு கற்கண்டு நெய்வேத்தியம் வச்சு சூரிய சந்திர மந்திரத்தை சொல்லி ஒரு தீபாவளி காமிச்சீங்கன்னா கோச்சார கிரகம் உங்களுக்கு வேலை செய்வீங்க. அப்புறம் நீங்க மத்தவங்க சொல்ல முடியல, நாம காலையில வச்சு நம்ம போய் மற்ற ஜாதகத்தை பார்க்கணும். ஆனால் அந்த கர்மா அங்க வேலை செய்யல. நம்ம கோச்சார கிரகத்தை திதி நட்சத்திர யோகம் காரணம் இந்த கிழமை இந்த பஞ்ச அங்கங்களை நம்ம வழிபாடு பண்ணி நம்ம இன்னொருத்தர் பார்த்து கொடுத்தா சக்தி சித்தியாகும். கத்துக்கலாமா? இல்லைன்னா நாம வளர்ந்து வர்ற பாதையில நம்ம ஜோதிடத்தினுடைய அந்த ஒழுங்குகள் சரியில்லாதனாலதான் தொழில்ஸ்தானம் முடங்கி போகுதுன்னு சொல்றாங்க. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, 10ஆம் இடமா தொழில்ஸ்தானம் எல்லாருக்கும் 10ஆம் பாவமா? இந்த 10க்கு யாராவது ஒரு லக்கணம் சொல்லுங்க. இந்த கன்னி லக்னம் இவங்க ஜாதகத்துல இவங்க கன்னி லக்னம் சொல்லிட்டாங்க. நீங்க முதல்ல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல 3 தடவை உங்க அம்மா வேற சொல்லிட்டீங்கன்னா எனக்கு தொழில் வரும்.
அம்மா வேற 3 தடவை. என்னுடைய அம்மா பேர் வந்து நாச்சம்மாள். அப்ப நான் வந்து நாச்சம்மாள், எங்க அம்மாவுடைய ஆசீர்வாதம் எனக்கு வரணும். நாச்சம்மாள், உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வரணும். நாச்சம்மாள், உங்களோட ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா லக்கண வேலை செய்யும். ஏன் அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு ராசி கடத்தல போட்டு சந்திரனை 4ஆம் இடத்துல போடுங்க சார். நீங்க கணிதம் சொன்னீங்களா, சந்திரனை 4ஆம் இடத்துல போடுங்க. உங்க லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் போடுங்க, மனசுக்குள்ளே போடுங்க. வெரி குட். அதுக்கு 10ஆம் இடம் தொழில் சார் எந்த லக்கணம் வரும்? உங்க லக்கணமே வந்துருச்சா? யாரு மூலகரமா வர்றா? சரி, இன்னொரு லக்கணம் சொல்லுங்க. துலா லக்கணம். நீங்க மகரத்துல சந்திரன் போடுங்க, மனசுல 10ஆம் பாடத்தை எடுங்க. தொழில என்ன லக்கணம் வருது? துலா லக்கணம். இன்னொரு லக்கணம் சொல்லுங்க. கடகம். நீங்க கடகம் சொல்றீங்களா? நீங்க வந்து கடகம் கண்ணி துலா. நீங்க துலா லக்கணம் போடுங்க. துலாத்துல சந்திரன் போடுங்க மனசுக்குள்ளேயே. 10ஆம் பாவம் என்னங்க? ரைட். இப்ப யாருடைய வேலை செய்யற லக்கணத்தை? வெரி குட். சார், அப்ப அம்மாவை நினைச்ச லக்கணம் வேலை செய்யறது இல்லையா சார்? நீங்க தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு 10ஆம் பாவத்தை நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்ப என்னோட விருச்சி லக்கணத்தை என் லக்கணத்துக்கு 10ஆம் பாவம் சூரியன் நினைச்சிட்டு இருக்கிறேன். என்னுடைய லக்கணத்துக்கு 4ஆம் பாவம் மகர வீடா வருது இல்ல, அந்த மகர ராசியில சந்திரனை போட்டு இந்த இடத்துல என்னுடைய 4ஆம் பாவ தாயுடைய லக்கணம் அவங்களுக்கு மகரத்துல அவங்க பிறப்பெடுத்திருக்காங்க. அவங்களை கும்பிட்டா நம்ம லக்கணம் வேலை செய்யணும். இது நீங்க யாராவது ஒருத்தர் வந்து மேஜிக் மாதிரி போட்டுருங்க. யாரா இருந்தாலும் சரி, அவங்க லக்கணத்துக்கு 4 சந்திரன் போட்டு தொழில் ஸ்தானத்துக்கு 10ஆம் பாவத்தை எண்ணி பாருங்க. எங்க சுத்தி எண்ணினாலும் லக்கணமே தான். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லைங்களா? இல்ல சும்மா பேசுங்க. இல்ல, சந்திரன் வந்து தாயா போட்டுக்குங்க. சந்திரனுங்கிற போட்டுட்டு, அதாவது தாயோட ராசி போடுங்கன்னு நான் சொல்லுவேன். 4ஆம் பாவம் லக்கணம் அவங்களுக்கு சந்திரனுங்கிற ஒரு இடத்த அம்மாவா நீங்க அம்மாவை போடுங்க, சந்திரனை போடுங்க. அந்த அம்மாவை நீங்க போட்டீங்கன்னா அம்மாவுக்கு 10ஆம் பாவம் என்ன வரும்? அப்ப உங்க லக்கணத்துக்கு தானே வந்து நிக்குது அம்மாவோட ஆசீர்வாதம். அப்ப 3 தடவை நீங்க அம்மா வேலை சொல்றது இல்லை, என்ன பிரச்சனை? நமோ நாராயணன் சொல்லுங்கன்னா 108 சொல்றீங்க. அதுக்கு அம்மா வேலை சொன்னா 3 தடவை சொன்னோம். தாய் என்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு. நீ தனித்தனியா கோயில் குளம் அலைவதமும் எதற்கு? உன் அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து உன் ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்தது. எப்படியோ ஒரு பாட்டு வெளியே கொண்டு விட்டாங்க. ஆனா நான் இப்ப கூட என்ன டீப்பா சொன்னேன். உங்க ஜாதகத்துக்கு போய் அம்மாவோட கால் பாத்திரம் வச்சு எடுத்துருப்பாங்க. முதல் சந்திரனோட தோசை பற்றி எடுத்துன்னு சொன்னேன். அதான கருவறை. அவங்க கழுத்தை நெசுக்கிதான் நம்ம இந்த சேர்ல உட்காந்துக்க மாட்டோம். அன்னைக்கு அவங்க வந்து இந்த குழந்தை வாழும் நினைச்சுக்காட்டுதான் நாம இங்க உட்காந்துருக்கோம். அப்போ அவங்க எவ்வளவு பெரியவங்களா இருக்கலாம். என்னங்கம்மா, ஒரு விஷயம் நல்லா கேளுங்க. நாம பிறகு ஏழைய படுத்திருக்கலாம், அது நம்ம தப்பு கிடையாது. அவங்க எப்படி உருவாக்கி பிறகு என்ன சொல்லி அவங்க நம்ம பெற்றாங்கன்னு தெரியாது. ஆனா நம்ம சாகர காலத்துல ஏழைய சாகக்கூடாது. நல்லா வாழ்ந்து உழைச்சு 4 பேர்த்த சந்தோஷமா உங்களை நிவர்த்தி பண்ணிப்போம். அப்ப நம்ம வந்து பிறகு ஏழைய பிறந்து கடைசி வரைக்கும் ஏழைய வாழ்வு ஏதாவது இருக்கு என்னங்கய்யா? அவங்க எப்படி வேணாலும் பால் வாங்கி வீட்டுல அந்த வீட்டுல இந்த வீட்டுல பால் வாங்கி போட்டு நம்ம வளர்த்திக்கலாம். அவங்க ஏழையா நம்ம வளர்த்தி விட்டாங்க. வளர்ந்து நம்ம பூமிக்கு நம்ம என்ன செஞ்சோம் அதான் நம்மளுக்கு. நீங்க காலையில பூமாதேவி தொடுக்க போடுங்க. தொடுக்கும் போது நேரம் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. இங்க பூமி தொடர்ந்து செவ்வாய் வேலை செய்யுது. நீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணீங்கன்னா அப்பா வந்துடுறாரு. ஏன் அப்பா நமஸ்காரம் பண்ணுங்கன்னு சொல்லணும்னா, உங்க ஜாதகத்துல முடக்கு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு இந்த ராசிகள் முடங்கி போகும் அப்படிதான் சொல்றேன். அப்ப சூரியன் எந்த நட்சத்திரத்துல போய் ஒரு பாவத்தை முடங்குதோ அந்த பாவத்தை அகழ்வுடைய இந்த கருவை இந்த தோஷமே இருக்கு. அப்ப நீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணீங்கன்னா உங்க ஜாதகம் வேலை செய்யல. போகும்போது சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது உங்களோட ஜாதகம் ஏதாவது தகவல்கள் வச்சிருந்தீங்கன்னா சூரியன் நமஸ்காரம் பண்ணும்போது கையோட ஜாதகம் எடுத்து சூரியனே காவீங்க. அவருக்கு ஆசீர்வாதம் என்னங்களா? உங்களுக்கு கண்ணு வெளிச்சம் கிடைக்கிறதுக்காக சூரிய நமஸ்காரம் பண்ணி உடம்புக்கு வந்து பவர் கொடுக்குறீங்க. உங்க தலையெழுத்தே வந்து இந்த பிரபஞ்சத்துல இதுதான் கிரகம், இதுதான் நட்சத்திரம், இதுதான் ராசியில் கொடுத்த கிரகத்தை கொண்டு போய் அதே ஆத்மாவாரன் சூரியனை கொண்டு போய் காமிச்சிட்டீங்கன்னா அவருக்கு தேவை ஆசீர்வாதம். நீங்க காமிச்சதுனால ஒரு நல்ல விஷயம் நடக்குது. உங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க இப்ப சொன்னீங்களே சூரியன் அப்பா, சந்திரன் அம்மா, செவ்வாயில கூட பிறந்த சகோதரன், எல்லா உறவுக்காரத்தையும் சூரிய நமஸ்காரம் பண்ண நல்லா இருப்பாங்க. அம்மா கரெக்டா? அப்ப எவ்வளவு காலத்தை நம்ம வீணாக்கிட்டு தெரியுது இல்லையா? சில பேருக்கு தெரியல, ஏன்னா வினோதம் சொல்லி கொடுக்குற அதனால ஆதிகால பரிகாரம் வச்சேன். இதெல்லாம் நாம சின்ன வயசுல அறியாத வயசுல இந்த ஜோதிட தொழில் வந்ததுனால
நம்மளுக்கு வந்து தேடி பார்த்து கிடைச்சது கொஞ்சம் மிக்சிங் பண்ணிட்டேன். அதனால இந்த ஆழ்வாரத்தை இப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க, இப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க. ஏன் அந்த ஆழமர கதையை நம்ம சொல்றோம்? அந்த ஆழமரத்துல வந்து ஒரு வேறு பின்னும் பிணைஞ்சு ஒண்ணு கொண்டு பிணைஞ்சிருக்கும். அந்த வேரை நீங்க பிடிக்கவே எங்கேயுமே பிடிக்க முடியாது. பாத்தீங்களா? அந்த வேரை பிடிச்சிருச்சுன்னா எங்கேயுமே நீங்க வேலைக்கு பார்க்க முடியாது. அப்போ அந்த காலத்திலே முன்னோர்கள் மரத்தை வந்து சூஸ் பண்ணும் போது அந்த மரத்தடியில் உட்கார்ந்து ஒரு குடும்ப பிரிஞ்சதை உட்கார்ந்து பேசுறா சேர்ந்துருவாங்க. அந்த வேலை எப்படி பின்னி பிணைஞ்சு சேர்ந்துருக்குதோ அதுபோல அந்த மண் அந்த மரத்துடைய தாக்கம் அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த பஞ்சாயத்து பண்ணா அவங்க பேர் சேர்ந்தாங்க. எப்படி கேட்டீங்களா ஐயா? அப்ப நம்ம எல்லாத்தோட வீட்லயுமே உங்க ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம திதி அன்னைக்கு ஆலமரத்துடைய வேற கொஞ்சம் எடுத்துட்டு போய் நம்மளும் மஞ்சள் தொடச்சு வீட்டுல வச்சா நம்மளும் கணவன் மனைவி நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? எனக்கு நம்ம மரத்தை தான் வளர்த்த முடியாது. மரத்தோட மூலிகை ஊழியை கேட்டு கொண்டு வரலாமா கொண்டு வரக்கூடாது. பாருங்க, நான் வந்து 54 மூலிகை நான் கொண்டு வந்திருக்கேன். தெரியுதா? இத்தனை சித்திரங்களை என் கூட வந்திருக்கிறாங்க நான் நினைச்சிட்டேன். புரியுதா உங்களுக்கு? இதை நான் உருவாக்க முடியுங்களா? இதுல 54 மூலிகை இருக்குங்களா? இது எதுக்கு நான் கொண்டு வந்தேன்னா இத்தனை மூலிகையுமே ஒரு மரத்துல ஒரு சித்திரத்தை குடியிருக்காங்களா இல்லையா? இதை நான் போகும்போது கையில எடுத்துட்டு வந்தேன். என் கூட யார் தனியா வருவா? சித்தர்கள் தானே வருவாங்க. அதனால இத்தனை சித்தர்களே கையில எடுத்து வந்துக்கிறேங்க. கரெக்டுங்களா? இது செமக்கிற ஒரு பாடல் நினைச்சா இந்த சித்தர்களோட ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்ல? கரெக்டுங்களா ஐயா? அப்ப ஏதோ பரிகாரமா நம்ம எடுக்கிறோமா? இப்ப வெண்கடுகு முன்னாடி தெரியுது. அந்த வெண்கடுகு யாருது? 9 நவநீதத்துக்கு 9 பேர். வெண்கடுகு யாருது சார்? வெண்கடுகு மாந்தியோடது. மாந்தியோட தானியம் வந்து வெண்கடுகு. உங்க ஜாதகத்துல மாந்தி தோஷம் யாருக்குள்ள லக்னத்துல மாந்தி இருக்கோ அவங்க வெண்கடுக நல்லா ஊற வச்சு அதனால இடிச்சு குக்கர்ல வச்சு சாதம் பண்ணி உங்க வயசு எவ்வளவோ அவ்வளவு வயசுக்கு ஆத்துக்கரையில போய் உட்கார்ந்து இந்த மாந்தி பகவானே எங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு உணவு கொடுக்காம மாந்தி தோஷம் ஏதாவது ஏற்பட்டிருந்தாலும் இந்த நதியில போய் என்ற மாந்தி தோஷம் எல்லாம் இந்த கங்கையில கரைஞ்சு போகட்டுன்னு சொல்லி ஒரு 27 வயசுன்னா 27 உருண்டை முடிச்சு தலையை ஒவ்வொரு முறையும் சுத்தி சுத்தி அந்த தண்ணியில கரைச்சு விட்டீங்கன்னா இந்த மாந்தி தோஷம் கரைஞ்சு போய் தண்ணியில நிவர்த்தியாச்சுன்னா உங்க லக்ன தோஷம் நிவர்த்தி